நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இதவான் காற்றுக்குள் அடுத்து சுழற வருவது ஒரு உண்மைகள். இந்த உண்மைகள் கடந்த வாரம், அதாவது மார்ச் மாதம், இந்த மாதம் 19வது நாள் வியாழக்கிழமை பின்னேரம் கிட்டத்தட்ட 7 மணிக்கு இந்த சேலத்திலே இருக்கின்ற கடை ஒன்று, எல்லா சாமானும் வாங்கக்கூடிய ஒரு கோஸ்கோ என்கின்ற கடையிலே நான் வெளியே கும்மண்டை இருட்டு எனது வாகனத்தை, காரை அதில் தரிப்பிடத்திலே பார்க் பண்ணிவிட்டு கீயை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அந்த கடையில் உள்ளுக்கு செல்வதற்கு அந்த கார்டு தேவை. அந்த கார்டை வெளியே ஸ்கேன் பண்ண வேண்டும். அதன் முன்பு இந்த பண்டில் எடுத்துக்கொண்டு சாமான்களை ஏற்றுவதற்கு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சாமான் வாங்கும் கடை, எல்லா சாமானும் அங்கே இருக்கின்றது. உள்ளக்கே செல்கின்றேன். சென்று எல்லா சாமானையும் எடுத்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட நான் இந்த கவுண்டரை நெருங்குகின்ற நேரம், கூடுதலாக நான் எப்போதுமே எல்லா விடயத்திலுமே கவனம் கூட, யாரிடமும் எதையுமே வாங்க மாட்டேன். ஆனால் யாரும் ஒரு பெண் வந்து என்னிடம் ஒரு என்வலப்பை தருகின்றார். அதில் கிஃப்ட் என்று இருக்கின்றது. நான் அதை ஏன் வாங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் வாங்கிவிட்டேன். அது வாங்கியதும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு பட்டது. அந்த பெண்ணை திருப்பி அழைத்து கேட்டேன், இதை என்னத்திற்கென்று. இல்லை, நீங்கள் திறந்து அதை வாசியுங்கள் என்று சொன்னார். ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும் இதில் பல சூதுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த தந்த என்வலப்பு நிச்சயமாக ஒரு மொத்தமான என்வலப்பு. சில வேளையில் அதுக்குள்ள ஒரு சிம் கார்டோ என்னவோ இருந்திருக்கலாம். இந்த ட்ராக் பண்ணுறது, மயக்க மருந்து, அதை திறந்து வாசிக்கின்ற போது நான் மயங்குகின்ற போது என் வாகனத்தை எடுத்து செல்லலாம், எனது தொலைபேசியை எடுத்து செல்லலாம், எனது வாலெட்டை எடுத்து செல்லலாம். ஏதாவது ஒரு பிளானாக இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அது புரிந்து கொண்டது. ஆனாலும் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன் அந்த கடிதத்தை நான் வாங்கினேன், அந்த என்வலப்பை வாங்கினேன் என்று எனக்கு புரியவில்லை. நான் அதிகமாக யாரிடமே வாங்க மாட்டேன், கவனமாக இருப்பேன். என்னை அறியாமல் அந்த இடத்தில் ஏதோ ஒன்று நடந்தது என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மை. நான் உடனடியாக அதை சுதாகரித்து கொண்டு அதை கொண்டு வந்து கோஸ்கோ அந்த குப்பை போடுகின்ற இடத்தில் அந்த என்வலப்பை போட்டுவிட்டு நான் அந்த வாங்கி வந்த சாமான்களுக்கு பே பண்ணிவிட்டு, அதாவது காசை கொடுத்து வாசலில் வந்து காரில் ஏற்றி கொண்டு வந்து விட்டேன். நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், இதன் ஊடாக தயவு செய்து யாருமே யாரிடமும் எதையும் வாங்காதீர்கள். இன்று நாடு போகிற போக்கு எமக்கு புரியவில்லை. அன்று நான் நேற்றைய தினமல்ல, கடந்த வியாழக்கிழமை அந்த வருகின்ற நேரம்தான் அதை குறைந்தபட்சம் அந்த என்வலப்பை நான் எடுத்து வந்து காரில் வாசித்திருந்தால் கூட சில வேளையில் நான் மயங்கி விடுவேன். மயங்கியதும் எனது வாகனத்தை பறித்து சென்றிருக்கலாம், இல்லை என்னையே கடத்தி சென்றிருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அன்று ஏதோ நான் தப்பித்து கொண்டேன், நான் சுதாகரித்து கொண்டதால். ஆகவே தயவு செய்து எல்லோருமே கவனமாக இருங்கள். இன்றைய நாடு போகிற போக்கு யாருக்குமே புரியாத ஒரு புதிராக இருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த உண்மைகள் ஊடாக. நன்றி அன்பு உள்ளங்களே. என்றும் இல்லை, பேசும் வார்த்தைக்கு அளவு இல்லை. மூச்சாய் நாளும் சுவாசம் கண்டோமே, நீச்சல் அடித்தே நித்தம் மகிழ்வோமே.